அனுபவம் நூறு யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எபிசோட நம்ம பார்க்க போகிறது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முனைவோருக்கு ஆனால் ஒரு பயிற்சி பள்ளி, ட்ரைனிங் கிளாஸ். ஏற்கனவே சில பதிவுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எம்எஸ்எம்இ, மீடியம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு ஒரு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் ஒன்று இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டட். அவங்க வந்து மதுரை ஆஃபீஸ்லேருந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து நான் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த கிளாஸுக்கு சென்றிருந்தாங்க. அது வந்து மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்குது, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்குது, எஸ்சிடிசி பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில். சரிங்களா. அது கிளாஸுக்கு போனால் ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க என்னையும் சேர்த்து. அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இளைஞர்கள், ஒரு 25 வந்து 32-35 வயசு முடிய இருப்பாங்க. எல்லாமே வந்து நல்லா படித்தவங்க, நல்ல இன்டெலிஜென்ட். அவங்க எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதில்ல, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதையோ இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறதையோ எல்லாமே வந்து கில்லாடிகளாக இருந்தாங்க. சரிங்களா. அங்கே இருக்கிறதுலே வந்து நான் தான் வந்து வயசானவங்களாக இருந்தேன். மேபி இன்னொருத்தர் கொஞ்சம் என்னுடைய வயசு விட ஒரு 5 வயசு கம்மியாக இருக்கணும். ஸோ ஒரு 7 பேர் இருந்தது. அந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு மிஸ்டர் சசி அப்படின்ட்டு, சசி சார்ன்ட்டு ஒருத்தர் வந்தாருங்க. அவர் இளமுறையுங்க, நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய பதவியில் இருக்கார். கிளாஸை வந்து இன்ட்ரெஸ்டாகவும் நல்லா எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரியும் சொல்லிவிட்டாங்க. ஓகேங்களா. சரி. அவர் வந்து ஃபஸ்ட்டு தியரி சொல்கிறார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பார்க்கணும், வெப்சைட் எப்படி ஆரம்பிக்கிறது, பிளாகிங் எப்படி ஆரம்பிக்கிறது, யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், கண்டென்ட் ரைட்டிங், அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் தியரி கூட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து தியரி கிளாஸ் இருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து 3 நிமிஷத்துக்கு கீழே போட்டால் அது ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துடும், 3 நிமிஷம் மேலே போனால் வீடியோங்கிறது வந்துடும். ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. அங்கே போய் தான் அவர் சொல்ல தான் கற்றுக்கிட்டேன். சரி, லஞ்ச் அவர் முடிஞ்ச பிறகு ஒரு 4 மணி போல் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக எல்லாத்தையும் கேட்டார், ஒவ்வொருத்தருக்கு என்ன ஆரம்பிக்கணும். ஒருத்தருக்கு வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், இன்னொருத்தருக்கு வந்து தன்னுடைய பொருட்களை வந்து ஒரு ஷாப் வந்துருந்தாங்க, அவர் அந்த பொருட்களை வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணணும். அப்படியே ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் கேட்டுருந்தாங்க, உங்களை ஒரு இண்டிவிஜுவல் எதுக்கு எந்த பர்பஸாக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போது என் டர்ன் வரும்போது நான் சொன்னேன், நான் இங்கேருந்து இந்த 20 கண்டென்ட் ரெடி பண்ணி போயிருந்தேன் சொன்னாங்க. எல்லாத்தையும் டைப் அடித்து பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணோம். எல்லாம் டைப் பண்ணி வந்திருக்கேன். இதை வந்து ஸ்க்ரால் பண்ணி படிக்கிற மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து படிச்சுட்டு அது அப்படியே மெதுவாக அந்த ரீடபிள் ஸ்பீடு இருக்குங்களா, வாசிக்கிற அளவுக்கு அந்த ஸ்பீடை அப்படியே கீழேருந்து அப்படியே மேல் நோக்கி மேல் போய் மறையணும். அது எனக்கு பண்ணணும். ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அவர் ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தாருண்ணா, நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுறது வந்து பண்ணலாம், ஆனால் அதுக்கு வந்து நிறைய பேர் இப்போ படிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஆடியோ மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆடியோவும் வீடியோவும். ஸோ அதனால் நீங்கள் கேமரா முன்னாடி நின்று பேசி வீடியோ எடுத்து போடக்கூடாது அப்படின்னாரு. அப்போது எனக்கு இது புது தியரியே புதுசாக இருக்குது. ஒரு காரணம் இருந்தது, எனக்கு வந்து பேச தயக்கம் இல்லை. எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லா வெயிட் அதிகமாக இருந்ததுங்க, 87 கிலோ இருந்தேன். பாடி முகப்பொழிவெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ வயசாகிறதுனால அது பர்டிகுலர் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்து டேப்லெட்லாம் சாப்பிட்றதில்ல, உடல் எடையும் குறைஞ்சி போய் முகப்பொழிவும் கொஞ்சம் வச்சிருக்கு, ஓப்பனாக தெரியுதுங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம முகத்தை கட்டி பேசினோம்னா, வீடியோ போட்டோம்னா அது யார் லைக் பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு மனசில் ஒரு
இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆனால் பேசலாம் கண்டென்ட் ரெடி பண்ணுறது, சுருக்கிறது இது வந்து அதெல்லாம் நல்லா பேசுவேன். அது மாதிரி மீட்டிங்லாம் நிறைய பேசியிருக்கேன். ஒர்க்கர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் பேசுகிறது வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. முகத்தை காட்டுறது தான் பிரச்சனை. இதான டெக்ஸ்ட்னா யாருக்கும் தெரியாமல் இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் பண்ணியிருந்தேன். ரெண்டு சார் உங்கள் வியூஸு யார் சார் 60+ உள்ள ஏஜ் தானே, அவங்களும் ஏறக்குறைய உங்கள் மாதிரி தானே இருப்பாங்க, நீங்கள் எதுக்கு தயங்குறீங்க சார் அப்படின்னு என்னுடைய தயக்கத்தை போக்கிட்டாருங்க. சரி ஓகே சார் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ ஒரு கண்டென்ட் வந்து இன்றைக்கி நைட்டு ஷூட் பண்ணி கொண்டு வாங்க, அந்த வீடியோவை கொண்டு வாங்க, நாளைக்கு நம்ம உங்களுக்கு ட்ரெயிலில் எப்படி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றார். சரிங்க சார் அப்படின்ட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக சொன்னார். ஆக்சுவலாக 5 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. 5 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சுட்டு இங்கே 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி திண்டுக்கல் வந்து ஊருக்கு வந்து திரும்பி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புனா தான் 10 மணிக்கு அடுத்த நாள் கிளாஸ் வர முடியும். ஸோ இடப்பட்ட நேரத்தை வந்து 1 ஹவர் தான் ஃப்ரீ டைம் கிடச்சி. என்ன பண்ணுறது, உடனே வந்து ரூம்லேயே வந்து லுங்கி கட்டிக்கிட்டு காலர் மைக் கூட, ஏன்னா என்ன காலர் என்ன தேவை என்ன வாங்கணும்னு தெரியாதுல்ல, ஸோ காலர் மைக் கூட இல்லாமல் வெறுமனே செல்ஃபோன் அந்த கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் இருக்கும். அது பெண் தொழிலாளர்கள் ஒவ்வொருவராக மயக்கம் அடைதல், அதுதான் என்னுடைய தலைப்பு. சரிங்க, அது ஒரு 4-5 நிமிஷம் வர மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி என்னோட டேர்ன் வரும்போது நான் காமிச்சேங்க. அடுத்த நாள் வந்து சாருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு 3-4 பொண்ணுங்க வந்துருந்தாங்க அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வேணும்ட்டு. சார் எப்படி என்னோடய டேர்ன் வரும்போது, சார் இது 4 நிமிஷம் இருக்குது இந்த கண்டென்ட்டு, இதையே அப்படியே சுருக்கி 3 நிமிஷம் வந்து ஷார்ட்டில் போடலாமா அப்படின்றார். ஓகே சார் என்ன பண்ணுங்கள், ஆனால் நான் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கணுங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு உதவியாளர் கூட இருந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். பார்த்துட்டு லஞ்ச் அவர் வந்துச்சு, லஞ்சுக்கு போய்ட்டு இருந்தேன். ஆனால் அது அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. என்னென்ன ஒரு மெசேஜ் வந்தது, உங்கள் மாதிரி லட்சக்கணக்கான பேர் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் என்ன கண்டென்ட் கொடுத்தேன் அதெல்லாம் ரீட் பண்ணி அதில் எதுவும் அப்ஜெக்ஷனல் மேட்டர் இல்லை அப்படின்ட்டு கிளியர் பண்ணது. அப்புறம் அப்லோட் ஆகும். அப்புறம் அடுத்தது எபிசோட் போகிறோம்னா என்னுடைய இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சுங்க, எல்லாம் ஜஸ்ட் 20 நிமிஷத்துலலாம் அப்லோட் ஆகிடுது. சரி ஓகே. ஸோ அப்லோடிங் பண்ண லேட் ஆகுதுனால என்ன பண்ணுவோம், வாங்க சார் சாப்பிட்டு எல்லாம் வந்துடுவோம், சாப்பிட்டு வந்துடுவோம் அப்புறம் போவோம் அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட கிளம்பிட்டேன். அது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட போகும்போது அது அப்லோட் ஆகிருந்தது, அந்த இடத்துல அப்லோட் ஆகிருந்தது. அந்த 1 ஹவரில் பார்த்திங்கன்னா 200 வியூஸ் போயிருது. சாப்பிட்டு வந்து பாருமே சர்ப்ரைஸ் ஷாக்காக இருந்தது, 200 வியூஸ் போயிடுச்சு. எனக்கு ஆச்சரியம், இன்னை விட இங்கே கிளாஸில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்ல எடுத்து அப்லோட் பண்ணவே உடனே 200 வியூஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லோரும் கிளாப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் சஷாரு நல்லா பாராட்டினார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 200 வியூஸ் தான் எல்லாமே எனக்கு வந்து கைகள் எதுவும் ஓடல, அது எல்லாமே அந்த ஏதோ ஒரு இதில் மயக்கத்தில் இருந்தது. இந்திய யூடியூப்னும் பார்க்குறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸில் எனக்கு எந்த நாட்டமும் இல்லை. அப்புறம் என்னென்னவோ சொன்னாங்க, எப்படி எடிட் பண்ணுறது அது பண்ணுறது, இதுவுமே எனக்கு காதுக்கு என்னுடைய கவனத்துக்கு போகல, என்னுடைய மனசில் ஏறலைங்க. அது முடிய வந்து ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் இருந்தால் கூட, புது சப்ஜெக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் எனக்கு புது சப்ஜெக்ட். எனக்கு எல்லாமே வேர்ட்ஸ்லாம் புதுசாக இருந்துச்சு. சர்ச் இன்ஜின் ஆப்ரேஷன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருந்தது. ஏதோ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன், கஷ்டமாக இருந்தாலும். ஆனால் இது கிளாஸ்லேயே சுத்தமாக அட்டென்ஷன் இல்லைங்க. லஞ்சுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஈவன் நான் லஞ்ச் அவர் முடியறதுக்குள்ள இது கிளாஸ் முடியறதுக்குள்ள 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா 500 வியூஸ் தாண்டி போயிடுச்சு. 500 வியூஸ் தாண்டி போயிடுச்சு. யூடியூப் சேனல்லேருந்து ஒரு கன்கிராட்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துச்சு. கன்கிராட்ஸ் ஃபார் யுவர்
500 views, first 500 views on your first shot அப்படின்றது. எனக்கு இன்னமும் இந்த புகழ் தரும் போதை அப்படிம்பாங்க, அது ஏறிடுச்சு. அது வரைக்கும் ஏனோ தானோ அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேங்க. எல்லாம் கிளாஸு நண்பர்கள்லாம் நல்லா இளைஞர்கள்லாம் பாராட்டினாங்க எனக்கு. அப்போ அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு அந்த நியூஸ் கேள்விப்பட்டு அவங்களும் வந்து இண்டிவிஜுவலாக பாராட்டினாங்க. அப்புறம் அந்த கிளாஸ் முடிஞ்சது, ஏதோ ஒப்புக்கு எல்லாம் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பி எப்படி வந்தேன்னு தெரியல, ஊருக்கு வந்து சரி. ஊருக்கு வர வழியில் ட்ரெயினில் வந்தேன். மதுரை ஸ்டேஷன் போய்ட்டு திண்டுக்கல் இப்படியே ட்ரெயினில் வந்தேன். லோக்கல் ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஷட்டல் ட்ரெயின், அதில் வரும்போது அந்த இது வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். முதல்ல யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறது. ஒரு 2 நாள் 3 நாளில் வந்து 1000 வியூஸு தாண்டிடுச்சு. இன்னமும் அது எனக்கு வந்து ஒரு 1ஆம் நம்பர் நியூஸாக இருக்குது. டெய்லி அது பார்த்துட்ருக்கேங்க. 2 3 பேர் பார்த்துட்ருக்காங்க. அது என்னென்ன, நான் எதிர்பார்த்த மாதிரியே என்னோடய வியூவர்ஸ் வந்து 60+ ஏஜில் இருக்குங்க. சரிங்களா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் பார்க்குறத விட்டுட்டு, அடுத்து வந்து அப்ராடில் என்னுடைய இது 10-20%, 30%, 40%ங்குது. இப்போ வந்து 61% வந்து ஃபாரினில் தான் பார்த்துருக்காங்க. வியூவர்ஸ் வந்து ஃபாரின் வியூவர்ஸ், அப்ராடில் இருக்காங்க, அப்ராடில் இருக்க தமிழர்கள். ஸோ எனக்கு வந்து அது சரியாச்சு. எனக்கு வந்து இப்போ போட்ட போஸ்டிங் வந்து ஹிட் ஆகலைன்னா ஒரு நான் சோர்ந்து போயிருப்பேனோ என்னமோ தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு இது ஹிட் ஆனது, சரி தொடர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிதுங்க. ஆனால் அந்த தொடர்ந்து நடத்துறதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது. அந்த ஏகப்பட்ட என்னென்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன், எப்படி சமாளித்தேன், என்னென்ன கமெண்ட்ஸ் வந்தது, அந்த கமெண்ட்ஸை எப்படி ரெக்டிஃபிகேஷன் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்பேங்க. இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. கிளாஸ் எடுத்த சசி சார் ரொம்ப நல்ல எளிமையான வார்த்தைகளை சொன்னாங்க, எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னாங்க. ஒன்று இது வந்து போஸ்டிங் வந்து எடிட் பண்ணி சுருக்கி 3 நிமிஷம் ஷார்ட்டில் வர மாதிரி அது நோட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் இருந்த ஸ்டாஃபும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் மாதிரி இல்லாமல் இன்னும் ஜோவியலாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் டைரக்டர் திரு தினகரன் சார், அப்புறம் வந்து புரோகிராம் ஆர்கனைசர்ஸ் திரு பாண்டியராஜன் சார், அவர் இன்னொருத்தர் வந்து அதே ஈக்குவல் ரேங்கில் இருக்குது திரு ராகுல் காந்தி சார், திரு சஞ்சய் காந்தி சார். இந்த 3 பேருமே ஆஃபீஸ்லேருந்து உள்ளே வந்து இண்டிவிஜுவலாக பாராட்டினாங்க. அதே மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி வந்து நல்லா ஒத்துழைப்பு தந்தாங்க. ஸோ இவங்களுக்கு நான் நல்லா நன்றி கடன் பட்டிருக்கேங்க. நன்றி, வணக்கம்.